தான் உருவாக்கிய உல ஒழுங்கே குழப்பு என்ற செயற்பாட்டில் அது இறங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த உல ஒழுங்கு குழம்பினால் ஐக்கிய நாடுகள் சபை பலவீனமடையக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு நாடுகளுக்கிடையான உறவென்ற அடிப்படையில் அரசியல் உறவாக பார்க்குறத விட ஒரு வர்த்தக உறவாகத்தான் பார்க்க வைக்கிறார். பல யுத்தங்களுக்கு உண்மையிலே அமெரிக்கா தான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈராக் யுத்தம் என்றாலும் சரி, சிறிய யுத்தம் என்றாலும் சரி, அமெரிக்கா தான் காரணமாக இருந்திருக்கிறது என்பது உண்மை. அது எல்லாத்தையும் அவர் மறைக்க பார்க்கிறார். இன்றைக்கு அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய ஒரு வலுவான பொருளாதார வல்லரசாக சீனா வளர்ந்தது. சீனா இந்த சண்டைகள் ஒன்றுக்கும் போகாது. சண்டைகள் ஒன்றுக்கும் போகாது. அது ஒன்றறிஞ்சுதான் வந்து அமெரிக்க எதிரி நாடுகளோட நெருக்கமான உறவுகளை வச்சிருப்பதனாலேயும் அமெரிக்காவுக்கு அது தொடர்பான ஒரு அச்சம் ஒன்று இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் ஈரானுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. வாழ்வாசாவா பிரச்சனையால் ஈரானுக்கு எப்படியும் முகம் கொடுக்கத்தான் முயற்சி. ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் இருந்தாலும் கூட தற்போதற்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்றுதான் கூற வேணும். இந்தியாவை முழுமையாக கைவிட்டு இலங்கையால் ஒரு சொட்டுக்குள்ள செய்யலாம். இந்தியாவோட முரண்படாத நிலையில தான் ஏனைய நாடுகள் ஒரு உறவுகளை பெறுவதற்கு இலங்கை முயற்சிக்கும் என்று நான் நினைக்கிறேன். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த நேர்காணலில் சர்வதேச நாடுகளுடைய செயற்பாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக ஏராளமான விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஐயா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக சர்வதேச நாடுகளுடைய நகர்வுகளை பார்க்கிற போது இதில் மிக முக்கியமாக தனி வல்லரசு நாடுன்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள், அமெரிக்கா எந்த விதமான ஒரு போக்கு நிலையை கொள்கின்றதோ அது ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறது. இதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தற்போதைய செயற்பாடுகள், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு சர்வாதிகார போக்கு நிலையாகத்தான் காணப்படுகிறது. கடந்த காலங்களிலும் அவர் அவ்வாறாக இருந்திருந்தாலும் தற்போது அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய விடயங்கள் எல்லாமே அவ்வாறான போக்கு நிலையை தான் காணப்படுகிறது. இவை பற்றி உங்களுடைய கருத்து நிலை எவ்வாறு இருக்கிறது? என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது எவ்வளவு தூரம் இந்த உலக ஒழுங்குல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கும்? உண்மையில் அமெரிக்கா இன்றைக்கு மாத்திரம் சர்வாதிகாரமாக இருந்தது என்று சொல்லி கூறிவிட முடியாது. வரலாறு முழுவதுமே அது சர்வாதிகாரமாக இருந்த எல்லாமே தான் நாங்கள் பார்க்கிறோம். ஈராக்கில் தலையிட்ட என்றாலும் சரி, சிரியாவில் தலையிட்ட என்றாலும் சரி, ஒரு வகையான சர்வாதிகார போக்குத்தான் அங்கே நிலவி இருந்தது. ஆனாலும் அமெரிக்கா தான் உருவாக்கிய அந்த உல ஒழுங்கை குழப்பாத நிலையில் தான் அந்த சர்வாதிகார நிலைமை இருந்தது. ஆனால் இந்த தடவை தான் உருவாக்கிய உல ஒழுங்கே குழப்புகின்ற செயற்பாட்டில் அது இறங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அது என்ன, ஒரு நாட்டின் ஜனாதிபதியை அந்த நாட்டுக்குள்ளே உள்ளுக்க நுழைந்து கடத்தி கொண்டு வந்து செயற்படுவது என்பது இவர்கள் ஏற்கனவே உருவாக்கின உல ஒழுங்கை குழப்புகிற ஒன்றுகள். அது ஒரு மிகவும் பெரிய பாரதூரமான விஷயம். அதுக்கு அவர்கள் தங்களினுடைய பிராந்திய மேலாதிக்கம் தங்கள் கையில் இருக்கணும் என்கின்ற ஒரு நோக்கம் பிரதான நோக்கமாக இருந்திருக்கிறது. அமெரிக்க பிராந்தியம் என்றால் அதுக்குள்ளே வேறு ஒருவரும் வரக்கூடாது, இவர் வேறு ஆக்களோட தொடர்பு கொள்கிறார் என்றதுதான் அங்கே அதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இதை விட அமெரிக்கா இன்றைக்கு நிறைய கடன் சுமையில் இருக்கிறபடியால் தங்களினுடைய கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு எரிபொருள் வர்த்தகம் என்பது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு கூட எரிபொருள் வர்த்தகமே அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளான இருந்தது தொடர்ச்சியாக இருக்கிறது. டொலரும் அதுக்கு ஒரு காரணம், எண்ணெய் கம்பெனிகள் ஒரு காரணம். இன்றைக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கிறது என்ற ஒரு விஷயம். மற்றது தங்களுடைய பிராந்தியத்தில் மேலாதிக்கம் செலுத்துகின்ற சித்தாந்தத்துக்கு பதிலாக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணமும் சேர்ந்து தான் அவர் வெனிசுவேலா ஜனாதிபதியை கடத்தின நிலைமை என்றது இருந்திருக்கிறது. இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் நடந்திருக்க ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் நாடுகளோடு நல்ல உறவுகள் இருந்தது. இன்றைக்கு கிரீன்லாந்தை அவர் கைப்பற்ற முயற்சிக்கிற செயற்பாட்டோடு அதில் அவர் தீவிரமாக இருக்கிறதால ஐரோப்பிய நாடுகளோட முரண்படுகின்ற சூழல் வருகிறது.
ஐரோப்பிய நாடுகளோட முரண்படுகின்ற சூழல் வருகின்ற போது நேட்டோ அமைப்பு பலவீனமாகக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும். ஆக நேட்டோ அமைப்பு பலவீனமான நேட்டோ அமைப்பு ஏதோ ஒரு வகையில் ஒழுங்க பண்ணுவதில் ஒரு மேலாதிக்கம் செலுத்தின நிலைமை இல்லாமல் போகக்கூடிய சூழல் உருவாகும். மற்றது இன்றைக்கு பலவீனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உலக நாடுகளில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை தான். இந்த உலக ஒழுங்கு குழம்பினால் ஐக்கிய நாடுகள் சபை பலவீனம் அடையக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது இன்றைக்கு இவர்கள் வெனிசுவேலா ஜனாதிபதியை கடத்தி போட்டு நாளைக்கு புட்டின் உக்ரைன் மீது படி எடுத்ததை அப்படி என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவருக்கும் உக்ரைன் நேட்டோவில் செய்கிறது அவற்றை தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. அவர் தண்ட தேசிய பாதுகாப்பை பேணணுமெண்டா உக்ரைன் ஒரே ஒரு போரிடத்தான் வேணும். அப்போ உலக ரீதியான பொது அமைப்பு பொது சட்டங்களுக்குள்ளால் அந்த விவகாரங்களை தீர்ப்பதற்கு பதிலாக தாங்கள் கையில் எடுத்து செயற்படுகின்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகி வருகிறது. இன்றைக்கு பிராந்திய வல்லரசுகள் எல்லாம் மேலே வரக்கூடியான சூழல் வரும். இப்போ நாளைக்கு இந்த தைவானில் போய் சீனா தலையிடலாம், உக்ரைனில் போய் உக்ரைன் ஜனாதிபதியை போய் கடத்தி கொண்டு வரலாம், வட கொரியா தென்கொரியாவுக்குள்ளே உள்ளடலாம், இந்தியா இலங்கைக்குள்ளே உள்ளடலாம். இப்படியான சூழல்கள் எல்லாத்தையும் உருவாக்குறவர் எல்லாமே அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இத்தகைய செயற்பாடுகள் பல்வேறுபட்ட விடயங்களை, குறிப்பாக இது அமெரிக்காவிற்கு மட்டுமன்றி ஏனைய பல நாடுகளுக்கும் ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறி இருக்கிறது. இந்த வகையில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு வருவது என்பது எவ்வளவு தூரம் இந்த சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணாக இருக்கிறது? சர்வதேச விதிமுறைகள் சர்வதேச ரீதியாக நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் வருகின்ற போது அதற்கு தீர்க்கிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது, ஐக்கிய நாடுகள் சாசனம் இருக்குது, மற்றது ஐக்கிய நாடுகள் சாசனம் இருக்குது, சர்வதேச சட்டம் இருக்குது. அவை அந்த ஒழுங்கு மற்றது சர்வதேச நீதிமன்றம் இருக்குது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. அவை அந்த ஒழுங்குமுறைக்குள்ளாலான அந்த பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டுமே தவிர அந்த ஒழுங்கு முறையால் அதனாலே ஒரு தீர்மானம் எடுத்து செய்திருந்தால் வேறு பிரச்சனை. அது இல்லாமல் அந்த ஒழுங்குகளை எல்லாத்தையும் பலவீனப்படுத்தி போட்டு இவன் நேரடியாக சென்று செய்வது நாளைக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியான சூழல் ஒன்று வரும். அவை அப்படி வருகின்ற போது உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைகளையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும். இதே சூழ்நிலையை தான் இந்த வகையான ஒரு சூழ்நிலையை தான் உண்மையில் இந்த ஜனாதிபதி கடத்தல் உருவாக்கி இருக்கிறது என்று நான் நாளைக்கு தடியெடுத்தவன் எல்லாம் அனல்காரன் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அமெரிக்காவை பார்க்கிற போது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்னுடைய அந்த கருத்துக்களாகட்டும், அவர் கூறுகின்றார் நேட்டோவுக்காகட்டும் இல்லாட்டி ஏனைய அமைப்புகளாகட்டும் தாங்கள் நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், தங்களுடைய பணங்கள் போகிறது, ஆனால் எங்களுக்கு என்ன அதிலிருந்து லாபம் வருகிறது, நாங்களின் இதில் இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கள் ஒரு விதத்தில் அமெரிக்காவுடைய செயற்பாடுகள் எப்போதுமே எப்படி இருந்திருக்கு. ஒரு லாபத்தை கொடுக்கின்றார்கள்னு சொன்னால் அதில் ஒரு விடயத்தை செய்கின்றார்கள் சொன்னால் அதுல இருந்து ஒரு லாபம் அவர்களுக்கு கிடைக்கிற போதுதான் அந்த உதவி திட்டங்களாகட்டும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளாகட்டும் முன்னெடுப்பது என்பது அமெரிக்காவிற்கே உரித்தான ஒரு பாணியாக இருக்கிறது. இப்படியாக இருக்கிற நிலையில இதனை குழப்புவதற்கான ஒரு செயற்றிட்டம் அப்படியாக இவருடைய இந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. உண்மையில மையமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அமெரிக்கா தலைமையில உருவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு அமெரிக்க நலன்களை போதிய அளவு பேண இல்லை. குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதார நலன்களை பேணவில்லை என்பதும், அமெரிக்காவுக்கு நிறைய கடன் கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் கடன் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதிலையும் குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதாரமே 25 ட்ரில்லியன் தான். ஆனால் 38 ட்ரில்லியன் கடன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய உள்நாட்டு நெருக்கடிகளை அமெரிக்காவுக்கு உருவாக்கி இருக்கு. அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் உற்பத்திகளை வளர்த்து கொள்வதற்கு பதிலாக வெளிநாடுகளில் கொண்டு மூலதனத்தை முதலிட்டு அங்கே இருந்து லாபத்தை சம்பாதித்த சூழலை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் இன்றைக்கு நெருக்கடியான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ஆகவே தான் அவர் இதை கொண்டு வர அமெரிக்கா முதலில் என்றது. மற்றது ஏற்கனவே இந்த உலக ஒழுங்கை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த நிதி உதவிகளை எல்லாத்தையும் செய்து வந்தவர். அந்த நிதி உதவிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 66 நிறுவனங்களில் இருந்து
அமெரிக்கா விலகி உள்ளதாக கூறப்பட்டது. சர்வதேச நிறுவனங்களில் இருந்து விலகி இருப்பதாக கூறப்படும். அதனூட அதுக்கு வழங்குகிற நிதியையும் அவர் இல்லாமல் செய்திருக்கக்கூடிய சூழலாம் இருக்கு. அவை அந்த நிதிகளையும் அவர் மட்டுப்படுத்துகிறார். என்ற நிதியை மிச்சம் பிடிக்கிறதுக்கான மற்ற பக்கத்தில் தான் ஒரு சர்வாதிகாரமாக தொழிற்பட்டு நாடுகளை கைப்பற்றுவதன் ஊடாக பழைய காலத்துவ ஆட்சி காலம் மாதிரி நாடுகளை கைப்பற்றுவதன் ஊடாக தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்கின்ற ஒரு கருத்தும் அவரிடம் இருக்கிறது போல தெரிகிறது. அவர் உண்மையில் இந்த நாடுகளுடைய உறவை ஒரு நாடுகளுக்கு இடையான உறவுன்ற அடிப்படையில் அரசியல் உறவாக பார்க்குறத விட ஒரு வர்த்தக உறவாகத்தான் பார்க்க விளக்குறார். இன்னொரு நான் உறவை வச்சிருக்கேன்னா நீ அதால் எங்களுக்கு என்ன லாபம் என்ற அடிப்படையில் தான். ஆகவே ஒரு நாட்டோட உறவை வச்சிருக்கேன்னு சொன்னால் அதில் தங்களுக்கு என்ன லாபம் என்ற அடிப்படையில் இந்த பரஸ்பர வரி விதிப்புகள் எல்லாத்தையும் அவர் முன்னெடுத்து வருகிறார். இது முழு உலக ஒழுங்கையும் குழப்ப போகுது. அதுதான் பிரச்சனை. நாளைக்கு அது அமெரிக்கா கூட சாதகமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இந்த ஒரு விடயத்தில் பேசுகிற போது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாகவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்கவில்லை. தான் கிட்டத்தட்ட 8 போர்களை வந்து நிறுத்தி இருக்கின்றேன். உக்ரைன் போராகட்டும் இல்லாட்டி பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன், தனக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கவில்லைன்னு சொல்லி அவர் கூறியது போன்ற ஒரு விடயத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை பற்றி உங்களுடைய பார்வையில் நோபல் பரிசை கேட்டு வாங்கக்கூடாது. ஆனால் இவர் ஒரு கேட்டு வாங்குகிற ஒரு மனநோயாளியாக உண்மையில் இருக்கிறார். கேட்டு தரவணும் தனக்கு தரவணுமென்று அதை நிர்பந்தப்படுத்துகின்ற ஒரு சூழல் உண்ட உருவாக்க இவர் முயற்சிக்கின்ற நிலைமை தான் காணப்படும். ஒபாமா கொடுத்தது எனக்கு எந்த இல்லை என்ன மாதிரியான கருத்துக்களையும் கூட முன்வைத்திருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 8 யுத்தத்தை நிறுத்தினார் என்பது உண்மைதானா என்கின்ற கேள்வியும் ஒன்று இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பல யுத்தங்களுக்கு உண்மையிலே அமெரிக்கா தான் காரணமாகவும் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈராக் யுத்தம் என்றாலும் சரி, சிரியா யுத்தம் என்றாலும் சரி, அமெரிக்கா தான் காரணமாக இருந்திருக்கிறது என்பது உண்மை. அது எல்லாத்தையும் அவர் மறைக்க பார்க்கிறார். நோபல் பரிசுக்கு நோபல் பரிசு தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறார் என்று சொல்ல நான் வரையில்லை. அது தகுதியற்றவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று நாட்டில் இருந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு நோபல் பரிசுக்குரிய ஒருவராக நாங்கள் ட்ரம்பை அடையாளம் காண்பது கடினம் என்று தான் நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் கிரீன்லாந்து தொடர்பாக பேசுகிற போது அவர் அண்மையிலையும் கூறியிருக்கின்றார், அதாவது இந்த படைபலத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கின்றார். ஆக அங்கே படைபலத்தை பயன்படுத்தாமல் விட்டால் எப்படியாக அமெரிக்கா வந்து அதனை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை வந்து படைபலத்தை பயன்படுத்தாமல் கிரீன்லாந்தை தங்கண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது அவரை பொறுத்தவரையில் கடினம் என்று அவர் நினைக்கிறார். ஏனென்னா இன்றைக்கு அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய ஒரு வலுவான பொருளாதார வல்லரசாக சீனா வளர்ந்து கொண்டு வருது. சீனா இந்த சண்டைகள் ஒன்றுக்கும் போகாது. சண்டைகள் ஒன்றுக்கும் போகாது. அது தன்னுடைய பொருளாதார நலங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு போகிற இன்றைக்கு சீனா வந்து கிரீன்லாந்தில் ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு கூட முயற்சியில் செய்து கொண்டு வருது. பல்வேறு முதலீடுகளை எல்லாத்தையும் அங்கே முதலீடுகின்ற சூழல் ஒன்று இது அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு பிரச்சனையான ஒரு விடயம். கிரீன்லாந்தை பொறுத்தவரையிலே அது ஒரு கேந்திர முக்கியத்துவ நாடு. அந்த ஆட்டுக்கடலில் முக்கியமான இடத்துல இருக்கிறபடியாலே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. உலக போர்களிலே அது மிக முக்கியமான இடத்தை வச்சு பனிப்போர் காலத்தில் கூட சோவியத் யூனியனை சமாளிப்பதற்கு உண்மையில கிரீன்லாந்து தான் உதவி இருந்தது. இதை விட அங்கே ஏராளமான கனிமங்கள் காணப்படுது, தங்கம் நிறைய இருக்கக்கூடியான சூழல் இருக்குது. ஆகவே கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குறதனூடாவது தன்னுடைய பொருளாதார நிலையம் கேந்திர நிலையம் பேணலாம் என்று சொல்லி அவன் நினைக்கின்ற நிலைமை காணப்படும். ஆனால் கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கின்ற ஒரு சுயாட்சி பிரதேசமாக இருக்குது. டென்மார்க் நேட்டோ அமைப்பில் இருக்குது. அவர் இன்றைக்கு நேட்டோ அமைப்புள்ள உள்ள நாடுகள் எல்லாம் இதுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு சூழல், எதிராக குரல் எழுப்புகின்ற ஒரு இல்லாமல் வந்திருக்கு. அந்த குரல் எழுப்பு காரணமாக தான் இன்றைக்கு ட்ரம்ப் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கின்ற நிலைமை இருக்கிறது. எதிர்காலத்தில் இவர் எப்படி நடந்து கொள்வார் என்று சொல்லி இன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஐரோப்பிய நாடுகளை இவர் பாய்ச்சார் என்றால் இவருக்கென்று ஒரு பலமான
நட்பு சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், தனிமைப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது அமெரிக்காவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நாடும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த அமெரிக்காவுடைய செயற்பாடுகளை பார்க்கிற போது தன்னுடைய நட்பு நாடுகளே இப்போது ஒரு விரோதி போன்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி இருக்கிறது. கனடாவாகட்டும், பிரான்சினுடைய பிரதமருடைய கருத்துக்களாகட்டும் எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக நீங்கள் கூறுவது போன்று இந்த தனிமைப்படுத்தப்படுகின்ற போது அமெரிக்கா அது பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். ஆனாலும் உண்மையிலேயே ஏனைய நாடுகளுக்கு அந்த வல்லமை இருக்கின்றது, அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை. அமெரிக்காவை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை ஆயுத ரீதியாக, இராணுவ ரீதியாக, ஆயுத ரீதியாக இருக்குன்னு சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் உலக அளவில் ஆயுத ரீதியாக முதல்நிலையில் இருக்கிற நாடு அமெரிக்கா தான். ஆனால் பொருளாதார ரீதியிலே அது பலவீனமான சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. மற்ற ஒரு நாடுகள் ஒரு நாளும் தனிச்சிருந்து அதனையுமே சாதிக்க முடியாது. எப்படி ஒரு தனி மனிதன் ஏனைய மனிதர்களுடைய உதவியின்றி தனித்து வாழ முடியாதோ அதே மாதிரி நாடுகளும் ஏனைய நாடுகளோட உதவியோ துளைப்போ இல்லாமல் தனித்து வாழ முடியாது. அவை அமெரிக்கா ஏனைய நாடுகளோட முரண்பட்டு கொண்டு ஒரு நாளுமே தன்னை மேலே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த இடத்துல இவர் ஒரு வர்த்தகரண்டபடியால் தனக்கு தேவையான 100% வருவார், தனக்கு தேவையான சைவருக்கு தங்குவார். அப்படியான ஒரு நெகிழ்ச்சித்தன்மை உடையவராக இருப்பதனால இவர் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியான சூழலை உருவாக்குவார் என்றே நான் நினைக்கிறேன். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நகர்வுகளை பார்க்கிற போது இந்த வளங்களை கொள்ளையடிப்பது தான் அவர்களுடைய நகர்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், தான் இந்த உலகத்திலேயே முதன்மையான ஒரு நாடு என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காகவும் இத்தகைய நகர்வுகள் இருக்கலாம். இதே நேரத்தில் லெபனானை கைப்பற்றியதாகட்டும், தற்போது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு துடிப்பதாகட்டும், இதே நேரத்தில் ஈரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இதற்கு பின்னாலேயே ஈரானை கைப்பற்றுவதாக கூறக்கூடிய விடயங்களாகட்டும், இதற்கு பின்னாலேயே ஒரு விதத்தில் இந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆக இப்படி அமெரிக்கா ஒரு வேளையில் ஈரானை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டங்களை தீட்டியிருந்தாலும் அமெரிக்காவிற்கு சார்பானவர்கள் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஈரானில், அமெரிக்காவில் அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரானில் திட்டமிட்டு அமெரிக்கா அங்கே உள்ள ஒரு குழப்ப அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அந்த குழப்ப அரசியல் உள்ள காரணமாக மக்கள் அங்கே அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். ஈரானில் உள்ள பல மாகாணங்களில் அவ்வாறான போராட்டம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு அது ஒரு வகையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை அடக்கி வச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு நாட்டில் தலையிடக்குள்ள முதல் அங்கே உள்ள நாட்டில் பிரச்சனைகளை வர வச்சு அந்த பிரச்சனைகளை மேலே கொண்டு வர வச்சு அதுக்குள்ளால் தலையிடுவது தான் உண்மையில் வழக்கமாக இருக்கிறது. அந்த ஒரு வழக்கத்தை தான் இங்கே பின்பற்றின ஒரு சூழல் ஈரானில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா மத்திய கிழக்கை பொறுத்தவரையிலே அங்கே ஒரு அதிகார சமநிலையே பேணுவதில் ஈரான் தான் முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. இது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற ஸ்டேலுக்கு சிக்கலாக இருக்குது. ஆகவே மத்திய கிழக்கில் ஸ்டேனுடைய நலனையும் தன்னுடைய நலனையும் பேண வேண்டும் என்றால் ஈரானே ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்த வேணும், அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தான் அமெரிக்காவினுடைய நீண்ட கால நோக்கமாக இருக்குது. மற்றது ஈரான் அமெரிக்க எதிரி நாடுகளோட நெருக்கமான உறவுகளை வச்சிருப்பதனாலேயும் அமெரிக்காவுக்கு அது தொடர்பான ஒரு அச்சம் ஒன்று இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் ஈரானுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. வாழ்வாசாவா பிரச்சனையால் ஈரான் இதுக்கு எப்படியும் முகம் கொடுக்கத்தான் முயற்சிக்கும். அப்போ அது கடைசி வரை அணுவாயுத இல்லை போகக்கூடியான சூழல் ஒன்றும் உருவாகும். மற்றது ஈரானுக்கு மாத்திரம் இல்லை, ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருக்கிற ரஷ்யா, சீனாவுக்கும் இது ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை. ஈரான் பலவீனமானால் அவையினுடைய நிலைமைகளும் பலவீனமாகக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அமெரிக்காவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய் வர்த்தகம் பண்ணுறது இன்றைக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகளை விட அமெரிக்காண்ட எண்ணெய் வர்த்தகம் பெருசு. இந்த எண்ணெய் கம்பெனிகளும் இருக்குது, டாலரும் இருக்குது. அந்த ரெண்டையும் பயன்படுத்தி அது மேலாதிக்கம் செலுத்தின எல்லாமாக காணப்படும். இன்றைக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகள் டாலரில் இல்லாமல் வேறு நாணயங்களில் அவர்கள் தங்களுடைய விற்பனை நடவடிக்கைகளை செய்வதும் அமெரிக்காவுக்கு சிக்கலாக இருக்குது. அவை இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அமெரிக்கா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் இருந்தாலும் கூட
தற்போதற்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்று தான் கூற வேணும். ஏன்னா ஒரு அமெரிக்க எதிர்ப்பும் ஈரான் மக்கள் மத்தியில் இருக்குது. ஆகவே அந்த அமெரிக்க எதிர்ப்பு இருக்கிற வர மற்றது அந்த என்ன அந்த போராட்டத்தை நடத்தின குழுக்களுக்குள்ள கூட ஒரு ஒருங்கிணைஞ்ச தன்மையோ ஒருங்கிணைஞ்ச தலைமையோ இல்லை. பழைய மன்னர் ஷாவினுடைய மகன் தான் ஒரு பகுதி ஒரு குழுவினர் நடத்துகிறதாகவும் சொல்லப்படுகிறது. அவை இதுகள் எல்லாம் ஒரு குழப்பமான நிலைமையாக இருக்கிறபடியால் தற்போதைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் இந்த ஒரு விடயத்தில் பார்க்கிற போது இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கடினமான விடயமாக இருந்தாலும் ஈரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இத்தகைய விடயங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் இருக்குதானே, அந்த குழுக்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் வந்து இறங்குவார்கள். அடுத்த கட்டமாக அதுதான் நடக்கும். அப்படி நடக்கிற போது அங்கே எப்படி அந்த ஒரு வன்முறை சார்ந்த விடயங்கள் இருக்கும், அதே நேரத்தில் ஈரான் தன்னை மீள கட்டியமைப்பது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம்? உண்மையில் ஈரான் மீள கட்டியமைக்கிறது ஈரானில் ஏற்பட்ட இந்த குழப்ப நிலைக்கும் வன்முறைக்கும் காரணமே அங்கே உள்ள பொருளாதாரம் தான். அதாவது ஒரு நீண்ட கால பொருளாதார தடைக்கு உட்பட்ட நாடாக ஈரான் இருந்தமையினாலே அதனுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமான நிலையில் வந்திருக்கு. டாலருடைய பெறுமதி எல்லாம் பயங்கரமாக கூடி அவை இந்த ஈரானுடைய நாணயத்தின் பெறுமதி சரியாக குறைஞ்சிருக்கும். அதனால் மக்கள் அன்றாட உணவுப் பொருட்களை வாங்குவதை கூட அல்லற்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று வருகிறது. அவை இந்த பொருளாதார நிலைமையில் ஏதாவது மேம்பட்ட நிலைமை வராத வர ஈரான் தன்னுடைய சொந்த காலில் நிற்பது கடினமாக இருக்கக்கூடியான சூழல்லாம் உருவாகும். அதே வேளையில் பல்வேறு அங்கே அந்த எதிர்த்து போராடுகின்ற குழுக்களுக்குள்ளேயும் ஒரு ஒருங்கிணைஞ்ச தன்மை இல்லாதாலையும் ஒருங்கிணைஞ்ச தலைமை இல்லாதாலையும் அது ஒரு வீச்சாக தங்களுடைய போராட்டத்தை நடத்துவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு சீனாவினுடைய கப்பல் ஈரானுக்குள்ளே போய் அதுக்குரிய ஆயுத உதவி தொடக்கம் பல்வேறு உதவிகளை வழங்கினபடியாலே ஓரளவுக்கு ஈரான் நிற்கிற நிலைமை காணப்பட்டதும். இந்த சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு உதவிகளை வழங்கி பொருளாதார உதவிகளை வழங்கி அதனுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் மேலே சீர் செய்ய வெளுக்கிட்டு என்று சொன்னால் அந்த உள்நாட்டு குழப்பங்களை ஈரானால் நிப்பாட்டக்கூடியதாக இருக்கும். அதுவரை ஈரானுக்கு இது ஒரு அக்னி பரீட்சையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக செயற்படக்கூடிய நாடுகளுக்கு வரியை விதிப்பேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். மறுபக்கத்தில் பார்க்கிற போது நீங்கள் கூறியது போன்று ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கக்கூடிய நாடுகள் இந்தியாவாகட்டும், சீனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இப்படி இருக்கிற போது இதில் எங்களுக்கு இந்தியாவை பிரித்து நாங்கள் பார்க்க வேண்டும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்தியா அமெரிக்காவுடன் எப்போதுமே ஒரு முருகல் நிலையை பேணுவது என்பது குறைவாக இருக்கிறது. ஆக இந்தியா இதற்கு ஒரு வேளையில் ஆதரவாக களத்தில் நிற்கிற போது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு எப்படியாக? ஈரானுக்கு இந்த இந்தியாவை பொறுத்தவரையிலே அதுக்கு ஒரு இரட்டை நிலைப்பாடு ஒன்று இருக்குது. அது தென்னாசிய பிராந்தியத்தில் தனது பிராந்தியத்தில் தனக்கு போட்டியாளனாக சீனா தான் பார்க்குது. அவை அந்த தனக்கு போட்டியாளனாக இருக்கிற சீனாவை கையாள வேணும் என்று சொன்னால் அமெரிக்காவோட உறவு பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த அடிப்படையிலான இந்தோ பசிபிக் மூலோபாய திட்டத்திலே அமெரிக்கா ஒரு கூட்டாளியாக செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். அதே வேளையில் உலக ரீதியான அரசியலை பொறுத்தவரை அது அமெரிக்காவின் எதிர்நிலையில் உள்ள நாடுகளோடு தான் கூடுதலாக உறவை பேணுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவோட அதுக்கு வரலாற்று ரீதியான உறவு இருக்கும். அந்த வரலாற்று ரீதியான உறவை விட்டு விடுவதற்கு இந்தியா தயாரான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இல்லை. அதே வேளையில் சீனாவோடையும் ஏதோ ஒரு வகையில் சிறிய வகையான நட்புறவை பேணக்கூடியான சூழல் இருக்குது. இந்த நாடுகள் சேர்ந்து உருவாக்கின பிரிக்ஸ் அமைப்பிலேயும் முக்கியமான ஒரு கூட்டாளியாக இந்தியா இருக்கின்ற எல்லாமே காணப்படும். அதை இந்தியா இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு வெளிநாட்டு கொள்கையை தான் பின்பற்றுவது போல தெரிகிறது. கிட்டத்தட்ட இலங்கை பின்பற்றின மாதிரியான ஒரு சூழ்நிலையைத்தான் பின்பற்று ரெண்டுக்கும் இடையில் தான் நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்ட வழக்குது. ஆனால் அப்படியான ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக காட்ட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா இந்த பிரிக்ஸ் நாடுகளோடையும் உறவுகளை பேணி அமெரிக்காவோடையும் உறவுகளை பேணுகின்ற ஒரு அரசியலைத்தான் கொண்டு போகும். அதுக்காக ஒரு உறவை பேணணுமென்றதுக்காண்டி இன்னொரு உறவை ஒரு நாளும் கைவிடாது. ஏன்னா இவ ரஷ்யாவிட்டேருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தணுமென்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகளை அமெரிக்கா செய்தது. இந்தியா 50% வரி கூட விதிக்கப்பட்ட. ஆனால் இந்தியா ஆசையே இல்லை.
ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நாடு. இந்தியான்ற தேவையே எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். ஏன்னா இந்தியாவோட வர்த்தகம் செய்தனோட தான் தங்களுடைய வர்த்தகத்தை மேலே வச்சிருக்கிறோம். மற்றது இந்தியாவே ஒரு பெரிய சந்தை. ஆகவே இந்த சூழ்நிலைகள் வந்து இந்தியாவை பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடியான ஒரு சூழலை தான் உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கூறியது போல் 2 தரப்போரையும் ஒரு சமதூரத்தில் நிற்கிற அல்ல சமமான உறவுகளை பேணுகின்ற ஒரு வெளிநாட்டு கொள்கையைத்தான் இந்தியா பின்பற்றும் என நான் நினைக்கிறேன். இதே வேளையில் இந்தியாவினுடைய செயற்பாடுகள் இவ்வளவு தூரமாக இருக்கிற போது குறிப்பாக அவர்கள் ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் தான் எப்போதுமே இருப்பார்கள். அதே நேரத்தில் இலங்கை எவ்வளவு தூரம் இந்த சர்வதேச நாடுகளுடன் தங்களுடைய தொடர்புகளை பேண வேண்டும்? ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கிறது, ஒரு பக்கம் இந்தியா இருக்கிறது. நாங்கள் மிக அண்மையில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிற போது இந்தியாவினுடைய பிரசன்னம் என்பது எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகளை பார்க்கிற போது அமெரிக்காவின் ஊடாக தன்னுடைய உறவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருப்பது போன்றும் தோன்றுகிறது. இதே நேரத்தில் அமெரிக்கா சொல்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஏனைய நாடுகளுடன் தங்களுக்கு எதிரான நாடுகளுடன் தொடர்புகளை வைத்திருந்தீர்கள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான வரிகள் என்பது விதிக்கப்படும் என்று. இலங்கைக்கும் 40% வரியில இருந்து 20% வரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இலங்கையினுடைய போக்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறது? அமெரிக்காவா இந்தியாவா என்ற நிலைப்பாடு உண்மையில இந்தியா இலங்கையை பொறுத்தவரையில் அது வரலாறு முழுவதுமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற வெளிநாட்டு கொள்கையை தான் பின்பற்றும். ஒரு சரியான அரசியல், ஒரு சரியான நிலைப்பாடுடைய அல்ல ஒரே நிலைப்பாடுடைய வெளிநாட்டு கொள்கையை அதை பின்பற்ற இல்லை. ஏன்னா இலங்கையினுடைய கேந்திர இடம் அப்படி. இதில் இலங்கையை பொறுத்தவரை 3 தரப்பு முக்கியமாக இருக்குது. ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் அமெரிக்கா. அவை இந்த 3 தரப்பையும் கையாளுகின்ற ஒரு அரசியலைத்தான் இந்தியா இந்த இலங்கை பின்பற்ற பார்க்கணும். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அயல் நாடுகளுக்கு முதலிடம் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றுது. அதே வேளையில் இலங்கையையும் இந்தியா முதலிடம் என்ற கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. அவை அந்த சூழ்நிலையை கவனத்தில் எடுக்கின்ற ஒரு போக்கில் தான் இலங்கை நகரம் என்று நான் நினைக்கிறேன். இலங்கை இது இப்படி நகர இல்லைன்னு சொன்னால் இலங்கையினுடைய நிலைமையை பாதுகாக்க இல்லாது. ஆனால் இந்தியாவுக்கு பிரச்சனை, இந்தியாவை முழுமையாக கைவிட்டுட்டு இலங்கையால் ஒரு சொட்டு கூட செய்யலாது. ஏன்னா இந்தியாவுக்கு தேசிய பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் என்ன ராமேஸ்வரத்துலேருந்து 18 மைல் தான் தலைமன்னார் இருக்கும். ஆகவே இங்கே எதிரான சக்திகள் வந்தேன்னா இந்தியான தேசிய பாதுகாப்புக்கு எல்லாம் பிரச்சனை. அப்போ இந்தியா ஒரு நாளும் அதை அனுமதிக்காது. ஆகவே இந்தியாவினுடைய இந்த முதன்மை நிலையை கவனத்தில் எடுத்து இந்தியாவோட முரண்படாத நிலையில் தான் ஏனைய நாடுகள் ஒரு உறவுகளை பேணுவதற்கு இலங்கை முயற்சிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் இந்தியாவை புறக்கணித்து போட்டு இவர்கள் ஏதாவது செய்வார்கள்னு சொன்னால் இந்தியா தான் படையை ஒன்று வந்துறாக்கினாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதே வேளையில் குறிப்பாக இந்த சீனா மேலாதிக்கம் பெறக்கூடாது என்று தான் அமெரிக்கா தன்னுடைய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறது போல தெரிகிறது. அப்படி இருக்கிற போது இலங்கையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சீனாவிற்கும் அதனுடைய ஆதரவு இருக்கிறது. குறிப்பாக என்னதான் அமெரிக்காவினுடைய நலனை பேணுவதாக இல்லாட்டி அமெரிக்காவுடன் இயைந்து செல்வது போன்று தோன்றினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடைபெறுகிற போது இல்லாட்டி வர்த்தகம் செய்வதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கிற போது உடனடியாக வரக்கூடிய என்பது அமெரிக்காவிலும் பார்க்க சீனாவாகத்தான் இருக்கிறது. ஆக இப்படி இருக்கிற போது அமெரிக்காவினுடைய அழுத்தம் இலங்கை மீது எவ்வளவு தூரம் இருக்கும்? இது ஒரு கேந்திர நிலைய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா இப்போ இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா விரும்புகிறதா இல்லாட்டி இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறதா? உண்மையில் இதில் எல்லா தரப்புமே ஏன்னா இலங்கை ஒரு கேந்திர இடத்துல இருக்குது. தூர இலக்குக்கான போக்குவரத்து பாதையிலே ஒரு கேந்திர இடத்துல இருக்குன்னு எல்லாமே இருக்கிறது. இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதனூடாக இந்த கடல் போக்குவரத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியான ஒரு சூழல் இருக்காது. வல்லரசுகளுக்கு எப்போவும் இலங்கை மீது ஒரு கண் இருக்கிறது என்பது உண்மைதான். அதனால தான் இலங்கையிலேருந்து பெரிய வருமானங்கள் கிடைக்காவிட்டாலும் இந்த 3 வல்லரசுகளும் இலங்கையிலே அக்கறை செலுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படும். ஆனால் இந்தியா மிக அருகாக இருக்கிறபடியால் இந்தியாவினுடைய அக்கறை என்றது கூடுதலாக இருக்குது. இந்தியாவினுடைய அக்கறை மிக கூடுதலாகத்தான் இருக்குது. அவை இந்தியாவை மீறி சீனாவோட உறவை வச்சுக்கொள்ள இலங்கை முனையக்கூடியதான சூழல் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இந்தியா இந்த இடத்துல இந்தியாவையும் சமாளித்து சீனாவையும் சமாளித்து அமெரிக்காவையும் சமாளிக்கிற ஒரு ஒரு வெளியுறவு கொள்கையை தான் இலங்கை பின்பற்ற பார்க்கக்கூடியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. இதில் ஒரு கரணம் தப்பினால் மரணம் பண்ண மாதிரி தான்.
ஒரு பக்கம் விட்டாலும் மற்ற பக்கத்தால் நெருக்கடி வரக்கூடியான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த 3 தரப்புரையும் ஒப்பிடுகின்ற போது அமெரிக்காவோட முரண்பட தயார் இல்லைன்னா அமெரிக்காவோட முரண்பட்டால் சர்வதேச நாணய நிதியம் அதுகளை எல்லாத்தோடையும் முரண்பட வேண்டிய சிக்கல் வரும். இதில் அங்கே பிரச்சனை அமெரிக்காவோடையும் முரண்படாது, இந்தியாவோடையும் முரண்படாது, சீனாவோடையும் முரண்படாது. ஆனால் நான் நினைக்கிறேன் முதன்மனில் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியான சூழலாம் இருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலேயே குறிப்பிட்ட ஒரு நேர பகுதியில் ஏராளமான விடயங்கள் சர்வதேச நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தற்போது சமகாலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.